Now we are getting into the Pravachana of Brahma Sri Sengalpuram Damodarishwar. Janani namatam kirtimamita suputram pradhatte tava jhatiti kamakshi karuna trilokyamadhikyam tripura paripanthi pranayini pranamahatvatpade samita durite kimna kurute Sadashiva Samarambham Shankaracharya Madhyama Asmadacharya Paryantam Vande Guru Parampara Parama Pavitramana Bharata Deshathile Vedoktamana Dharmangala ரெண்டு விதமாக நம்ம பெரியவா பரம்பரையா கொண்டு வந்தா. ஒன்று வந்து அனுஷ்டானத்தில் காமிச்சா எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அப்படிங்கிறத பெரும்பாலும் அனுஷ்டானத்திலேயே காமிச்சா. அதனால இன்றளவும் அனுஷ்டானத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் சம்பிரதாயம் அப்படிங்கிற பெயரில். இன்றைக்கும் அதுக்கு உள்ள ஒரு ஞானம் கூட சாஸ்திர ரீதியாக கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. இன்றைக்கி ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு சிரார்த்தத்தில் என்ன கரிகா சேர்க்கலாம் என்ன கரிகா சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. இங்கேயே 10,000 ரூபா சம்பாவனை பண்ணுறாங்க, சொல்ல தெரியாது. ஏன்னா அது அப்படிதான். ஒரு பாட்டியை கேட்டால் கரெக்டாக சொல்லுவாள். அதுவுமே இப்போ எடுத்து இந்த சமயக்காரன் அப்படி தான் அன்னபூர்ணே சதாபூர்ணேன்னு அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான். அவள் நாட்டார் காடுனா நாட்டார் காடு சார்த்தம், தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் சார்த்தம், திருநெல்வேலினா திருநெல்வேலி சார்த்தம். இதுவாது தேவையில்லை, சம்பிரதாயத்தில் தொலைஞ்சு போட்டோம். பண்ணி வைக்கிற வாத்தியார் என்ன பண்ணுறாரோ அதுதான். அந்த சில ஆத்துல சில பழக்கங்கள் உண்டு அனுஷ்டானத்தில். அந்த பாத பிரச்சாரணம் பண்ணுற மத்தியில் அந்த தீர்த்தத்தை எடுத்து புரோட்சணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது சம்பிரதாயம். சில ஆற்றுல புரோட்சணம் பண்ணிப்பா, வாத்தியார் அப்படியே மாற்றி விட்டுட்டு போயிடுவார். புரோட்சணம் பண்ணாதிக்க ஆற்றுல புரோட்சணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவார். இந்த சம்பிரதாயங்கள்லாம் கரெக்டாக வந்தது, சாஸ்திரங்கள்லையும் பாடங்களாக வந்தது. இது நடுப்பில் வந்து தடைப்பட்டது அப்படிங்கிறது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாறினத்தினால. அப்போ இதை எப்படி திருப்பி கொண்டு போகிறது ஜனங்கள்கிட்ட அப்படிங்கிற கேள்வி வரத்து முதல் தலைமுறை. இதுக்கு முதல் தலைமுறை பரியந்தம் இப்போ உட்காந்துருக்கிறதா தான் முதல் தலைமுறைங்கிறது. இது பரியந்தம் சிரமம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அவள் வந்து ஸ்கூலில் படித்தாலும் மாத்திர அனுஷ்டானத்தில் பார்த்தவாளாக இருந்தா. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அப்படி இல்லை. ஏன்னா அவளுக்கு தெரியாத அனுஷ்டானம் பார்த்தாலே தவிர அவள் அனுஷ்டானத்தை பண்ணலை. குழந்தைகளுக்கு அது புரியலை. அவள் படித்த ரீதியில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு கவலைப்பட்ட காலத்தில் தான் பகவான் இது மாதிரி துஷ்யந்தர ஸ்ரீ இது மாதிரி உள்ளவாளெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோஷோசி மேதையா விஹிதா ஸ்ருதம் மே கோபாயா. ஸ்ருதம் மே கோபாயாங்கிறது வேறு. அந்த 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 கேள்வி இருக்கு பார்த்தீங்களா, ஞானம் அறிவு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமா. அது வந்து ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா மனித சமூகத்தினுடைய உயர்வுக்கு அடிப்படையாக உள்ளது. அது இல்லைன்னா மிருகத்துக்கு சமானம்தான். இதை புராணங்கள் ரீதியாகவும் சாஸ்திரங்களை பிரவச்சன ரீதியாக கொண்டு வந்தார். சாஸ்திரங்களை வேதங்களை படித்து ஸ்மிருதிகளை வாசித்து வேதாந்தங்களை வாசித்து என்ன புரிஞ்சுக்கணுமோ அது புராண ரீதியாக நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி வேதோப பிரம்மணார்த்தாயன்னு வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்கள் தான் இதிகாச புராணங்களில் நமக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க, தேவையான விஷயங்களை. இதில் பிரவச்சனத்தில் சங்கீதத்தை கொண்டு சேர்த்தது அப்படிங்கிறது சமீப காலத்துல எல்லாம் இல்லை. முதல்ல இந்த பிரவச்சனத்தை எழுதினவரே வால்மீகி தான். வால்மீகியே அதை அடிப்படையாக வச்சு தான் பண்ணினார் அவர். ஏன்னா இது காவியம் அப்படின்னு சொல்கிறோம், ஆர்ஷம்னு சொல்கிறோம். இன்றைக்கி மட்டும் வால்மீகின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாமெல்லாம் என்ன பண்ண முடியும்னால் பாட்டை வந்து ஆலாபனை தான் பண்ணலாம், தாளம் போட்டு பாட முடியாது. 8 அக்ஷரம் 16 அக்ஷரம் 24 32ன்னு காலப்பிரமாணம் சொல்கிற மத்தியில் இந்த ஒரு சிஸ்டத்தை காமிச்சதே வால்மீகி தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் கத்தியமாக தான் இருந்தது, பத்தியமே கிடையாது.
வேதங்கள் எடுத்து பார்த்தாலே கத்தியமாக தான் இருக்கும். மூச்சு தாங்கிறவர்னு பேசலாம். விஷயத்தோர் ஜேத்வா வயவஸ்தோ வயவஸ்தேவஸ் விதா பிரார்த்தனை பேசிகிட்டே இருக்கலாம். இது சுக்லாம்பரதரம் விஷ்ணு 8 அக்ஷரம், சசிவர்ணம் ஜெகத்புஜம் 8 அக்ஷரம். இது இது மாதிரி ஒரு கணக்கில் கொண்டு வந்தது வால்மீகி தான். இந்த வால்மீகிக்கு பொதுவாக வேதமே சங்கீதம் தான். வேதம்ங்கிறது எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. வேதம்னா வேற, அதுக்கு 1000 அர்த்தம் உண்டு. வேதத்தில் சங்கீதமும் உண்டு, ஸ்வரஸ்தானங்கள்லாம் வேதங்களில் உண்டு. அந்த வேதத்தை இப்போ சொல்கிறாலும் 10 பேர் வேதம் சொல்லும்போது எங்களை மாதிரி பழகினவா சொல்லுவோம், இவ பாடசாலையில் படித்தவா, இவ பாடசாலையில் படிக்காதவான்னு. அவர் வேதம் சொன்னாலும் ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த சொல்லும்போது அந்த ஸ்ருதி சேராதவாளுக்கு சேர்ந்து படிச்சிருந்தா தான் ஸ்ருதி சேரும். சேர்ந்து படிக்கலைன்னா ஒரே மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து சொல்ல முடியாதவாள். அதில் ஸ்ருதி ரொம்ப முக்கியம். அது வால்மீகிக்கு சங்கீத ஞானம் இருந்தாலும் அதை பாடுற ஒரு சக்தி இருந்ததா இல்லையா அப்படின்னு அவருக்கு தெரியல. குரல் வளம் இருந்ததான்னு தெரியல. அதனாலேயே அவர் குசலவர்களை பற்றி சொல்லும்போது தௌது காந்தர்வ தத்துவஜம் மூர்ச்சனாஸ்தான கோவிதவ் ரூபலக்ஷண சம்பன்னவ் மதுரஸ்வரபாஷினவ் அப்படிங்கிறார் குறிப்பிட்டு. இவர்கள் அந்த காந்தர்வ கானத்தில் ஞானத்தில் கரதேர்ந்தவர்கள். சில பேருக்கு சங்கீதத்தை பற்றி நன்னா தெரியும். இந்த சுப்புடுன்னு ஒரு மாமா இருந்தார், பிச்சு புடுங்கி போட்டுருவார் யார் பாடினாலும். அக்கு வேற அணி வேற. ஒரு பாட்டு பாடுவோன்னா பாட தெரியாது, பேசலாம். இவா சொல்றதே பொதுவாக சமைச்சா சாப்பிட்றதே குறை சொல்லலாமே தவிர ஒரு வெளியே கூட வைக்க தெரியாதுன்னு பார்க்கறது. அது மாதிரி பேசுறதே எதிராளியை பற்றி நிறைய அபிப்பிராயம் சொல்லலாம். உட்காண்டு கேட்டுட்டு சொல்லலாம், உட்காந்து பேசி பார்த்தா தானே தெரியும். அது பேச போறியோ சாக போறியோன்னு சொல்லுவா. அது மாதிரி பாடினா தானே புரியும். அது அந்த பாடுறதுல ஒரு விசேஷம் என்னன்னா, சில பேருக்கு சங்கீத பற்றின நிறைய நாலெட்ஜ் இருக்கும், பாட தெரியாது. சில பேர் ரொம்ப நன்னா பாடுவா, ஸ்வரஸ்தானம் அப்படி பேசும். ஜென்மாந்திரத்தில் தேனை கொட்டிருப்பா பரமேஸ்வரன் மேலே. அதனால் குரல் அப்படியே எழை, குரல் அப்படியே எழை. ஆனால் இது என்ன ராகம் பாடினேல், இது என்ன ஸ்வரம் வரிசை ஆரோகணம் அவரோகணம் என்னன்னு கேட்டால் அவருக்கே தெரியாது. அது மாதிரி பாடினவா நிறைய பேர் இருக்கா, பின்னாடி கத்துன்றவா இருக்கா. இது ரெண்டுமே இல்லாமல் நன்னா ஞானமும் உண்டு அவர்களுக்கு, பாடவும் தெரியும். அது மாதிரி இந்த குசலவர்களுடைய ஒரு அபியாசம். இதை கேட்ட உடனே அவருக்கு ராமாயணத்தை பண்ணிட்டோம், இந்த குசலவர்கள் மாதிரி நாம கானம் பண்ண வரலையே, நம்ம கானம் பண்ணலையே அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கலாமோ என்னவோ தெரியல. அவர் தான் பின்னாடி தியாகராஜ சுவாமிகளாக பிறந்தார்னு மகான்கள்லாம் சொல்லுவார். அந்த வால்மீகியே தான். ஏன்னா 24,000 ஸ்லோகம் மாதிரி 24,000 கீர்த்தனை தியாகிர்வாள் பண்ணினது அப்படின்னு சம்பிரதாயத்தில் சொல்கிறார். இன்றைக்கி நமக்கு சொல்பமாக தான் கிடைக்காது, ஏன்னா பல படையெடுப்புகள் பிராபலங்கள். அதனால் இதை அந்த கானங்களை பண்ணிட்டு பிரவச்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இது ஹரிகதைன்னு சொல்லிட்டுமே தவிர ஹரிகதைங்கிறது அது ஒரு டைப். அது மகாராஷ்டிரா சம்பிரதாயம். அது கானம் பண்ணிட்டு பகவத்குணத்தை சொல்கிறது அப்படிங்கிறது அது பொதுவான விஷயம். அது மாதிரியில் ரொம்ப பிரசித்தியானவர் நம்ம டிஎஸ் பாலகிருஷ்ணாஸ்ரீ மாமா. இப்போ வரத்தே அவர்கிட்ட காந்தன்ட்ட தான் பேசின்னு வந்தேன். இவர் சோமதேவ சர்மாவோட மாப்பிள்ளை. இவருக்கு தான் உபன்யாசம் கற்றுண்டாருன்னு இல்லை, அவர் அப்பா ரொம்ப நல்லா உபன்யாசம் பண்ணுவார் ராமாயணம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டும் சேர்ந்தது. இந்த சேக்கிழார் பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனரை பற்றி சொல்லும்போது, மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி அப்படிம்பார். இவர் யாருக்கு பிறந்தார் அப்படின்னு சொல்லும்போது மாதொரு பாகனாருக்கு வழி 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 அப்படின்னு சொன்னா அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அப்படிங்கிற வியாக்கியானம் மட்டும் அங்க சொல்லல. வழி வழி, அப்பா வழி அம்மா வழி, இந்த ரெண்டுலையும் சிவாராதனம் பண்ணக்கூடிய பரம்பரை.
இவ அப்பா மட்டும் பரம்பரையா சிவாராதனம் பண்ணக்கூடிய ஆதிசைவர் குலம் இல்லை, இவ அம்மா வழியிலையும் இவர் ஆதிசைவர் குலம் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அது மாதிரி சாஷனுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை என்னன்னா, அப்பா வழியிலையும் சம்பிரதாயத்துல பிரவச்சனம், மாமனார்லேருந்து இந்த ஹியூமர்லாம் மாமனார்லேருந்து வந்ததுதான். அவர் சோமதேவ சர்மாவோட புஸ்தகங்கள் பார்த்த ரொம்ப பக்தி, சிவபக்தி ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. ஸ்ரீவத்ச சோமதேவ இந்த பூஜா மலர்னு அவ்வளோ பழைய புஸ்தகம் ஒரு 4 அட்டைப்பட்டி வச்சிருக்கேன் நான். அவ்வளோ விஷயங்கள் சிவசம்பந்தமாக உள்ளது அத்தனையும் அவர் தான் எடுத்து போட்டார் வெளியில். அதை பார்த்தாலே எனக்கு என்னமோ திடீர் இது மாதிரிலாம் ருத்ராட்சங்கள்லாம் நான் பெருசாக போட்டுக்க மாட்டேன், என்னமோ திடீர்னு இன்னைக்கு போட்டுன்னு வரணும்னு தோணுதே அவரோட பக்தி தானோன்னு தோன்றது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஈடுபாடு உள்ளவர், சிவபெருமான்கிட்ட பக்தி உள்ளவர். அவருடைய ஒரு இதில் அபியாசமாகி ரொம்ப பிரசித்தியாக இருந்தார் சாஷு. அவர் சொன்ன மாதிரி அந்த அந்த சங்கீதம் பீக்கில் இருந்த காலத்தில் பிரவச்சனம் பண்ணி இந்த சங்கீதத்தை பக்தியோட ஜனங்களுக்கு கொடுத்தார். ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் அதிர்ச்சியாக இருக்கும், ஆனால் அதுதான் சாஸ்திரம். சங்கீதம் பாடுறவாளை கூப்பிட்டு சம்பாவனை பண்ணாதேன்னு வேதம் சொல்றது. தஸ்மாத் காயத்தே நதேயம் காமுகாயே நக்ஸ்திரியோ பவந்தி அப்படின்னு இன்னைக்கு சொன்னா எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவா. சங்கீதம் பாடுறவாளை கூப்பிட்டு சம்பாவனை பண்ணாதே அப்படின்னு சொல்றது. அது என்ன சொல்ல வந்ததுங்கிறத மனசில் இவர் சொல்ல மாதிரி கட்டிங் பேஸ்டிங்லாம் பண்ணி தான் பேசுவாளே தவிர அது எதுக்காக சொன்னது அப்படின்னா,